என்டையர் ஐபிஎல் ஹிஸ்டரியிலேயே பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்படி ஒரு கேஆஸ் டிராஃபிக் ஜாமை பார்த்ததே இல்லை. அதுவும் பஞ்சாப் வெர்சஸ் டிசி மேட்ச் நேற்று நடந்ததுக்கு அப்புறமா ஹோல் டேபிளே வந்து டிராஃபிக் ஜாமா இருக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா எல்லா டீமுக்குமே எல்லா மேட்சுமே ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்காங்க. நோ படி இஸ் சேஃப். அதுலயும் முக்கியமா நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கும்போது சிஎஸ்கே ரொம்ப ஹாப்பியா கம்ஃபர்டபுளா இருக்காங்கன்னு தோணும். ஆனா அங்கதான் பிரச்சனையே. சிஎஸ்கேவும் கண்டிப்பா பயங்கர ப்ரெஷர்ல இருக்காங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். மாஸ்டர், பாயிண்ட்ஸ் டேபிள் பாத்தீங்களா? கால்குலேட்லாம் பண்ணி பாத்தீங்களா? கால்குலேட்டர்லாம் வச்சு தலையை பிச்சைக்கலான்னு போல இருக்குப்பா. எப்படிப்பா இவ்வளவு கேயாட்டிக்கா ஒரு டேபிள் வச்சிருக்காங்க? எந்த டீமுமே சேஃப் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப ரேர். அதாவது இவ்வளவு தூரம் டோர்னமெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கேயாட்டிக்கா இருக்கு. பட் ஜிடி ஆல்மோஸ்ட் நம்ம த்ரூன்னு ஆமா. சொல்லிடலாம்ல. ஆக்சுவலா வந்து நம்ம ஜிடி வந்து இன்னைக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு. ஜிடி வந்து கம்ஃபர்டபுளா ஜெயிச்சிட்டாங்க எஸ்ஆர்ஹெச்ன்றதுனால கியூ வந்து அவங்க பக்கத்துல நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். மேத்தமேட்டிக்கலி 0.02 0.03ன்ற ரீசனுக்காக வந்து கியூ போடாம இருக்காங்க. பட் ஆனா ஐ திங்க் தே ஹவ் இவென்ச்சுவலி கான் த்ரூ. ஸோ இப்போ மீதி இருக்க 3 ஸ்பாட்டுக்கு தான் மீதி இருக்க எல்லா டீம்ஸுமே வந்து அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து மேபி ஒவ்வொரு டீமா பத்தி பேசலாம். ரெண்டாவதுல இப்போ கரண்டா வந்து பாயிண்ட்ஸ் டேபிள் இமேஜ் வந்து கீழே இருக்கும். பட் ஆனா வந்து ரெண்டாவது இப்போ ஆர்சிபி இருக்காங்க, டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். 3 மேட்ச் இருக்கு அவங்களுக்கு. 3 மேட்ச். ஆனால் ஃபிக்ஸ்சர்ஸ் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற மாதிரியே இருக்குல்ல ஆர்சிபிக்கு. இல்ல கஷ்டமா இருந்தாலும் ஆர்சிபிக்கு அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு ஜிடி மாதிரி அவங்களும் கொஞ்சம் செக்யூர்டு போயிடுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி வந்து அகைன் கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்டான ஃபார்ம் இருக்கு. ஆனா 3 மேட்ச் பிளஸ் ஒரு மேட்ச் வந்து ஐ திங்க் கேகேஆர் கூட தானே நெக்ஸ்ட் மேட்ச். கேகேஆர் கூட அடுத்த அதை மேட்ச். வின் பண்ணிட்டாலே ஐ திங்க் தே வில் பி ஆல்மோஸ்ட். ஸோ அவங்களுக்கு நான் ப்ராபபிலிட்டி அதிகம் நான் நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு மேட்ச் கம்மியா விளையாண்டுருக்காங்க அண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இன்னும் 1 ஜெயிச்சிட்டாலே வந்து தே வில் பி லைக் மோர் க்ளோஸ். ஆமா, 3ல 3 மேட்சுமே வந்து ஆர்சிபி தோப்பாங்களா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட் தான். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு மேட்ச் ஜெயிச்சாலே ஐ திங்க் தட் வில் கிவ் தெம் தி கான்ஃபிடன்ஸ். இவென்ச்சுவலி டாப் 2ல முடிக்கலன்னா கூட ஒர்ஸ்ட் கேஸ்ல அவங்க வந்து டாப் 4ல குவாலிஃபை ஆயிடுவாங்க. எலிமினேட்டர் ஆடுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்து மாஸ்டர் ஹைதராபாத். எஸ்ஆர்ஹெச் வந்து இன்னைக்கு மேட்ச் தோத்ததுனால வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து 3ஆவதுக்கு வந்திருப்பாங்க பிகாஸ் ஆஃப் தேர் நெட் ரன் ரேட். ஆனா அவங்களுக்குமே 3 மேட்ச் இருக்கு. முக்கியமா என்னன்னா அவங்க வந்து சிஎஸ்கே கூட ஒரு அவங்களுக்கு மேட்ச். 2 இல்ல அவங்களுக்கு 2 தான். ஓகேங்களா? என்னன்னா சிஎஸ்கேவும் ஆர்சிபியும் உடையும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்சிபி வந்து அதை வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே எஸ்ஆர்ஹெச் வந்து ரொம்ப சான்ஸ் கம்மியாயிடும். ஏன்னா அவங்க சிஎஸ்கே கூட மேட்ச் அகைன் நம்ம சிஎஸ்கேக்கு வருவோம். நான் சிஎஸ்கே வந்து வின் பண்ணிடுன்ற ஒரு நம்பிக்கையில சொல்றேன் நான். ஸோ நம்ம மேட்ச் தோத்துட்டு ஆர்சிபி கூட தோத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் அவங்க எக்ஸ்பெக்டேஷனுக்கு வந்துடும். தே ஆர் குட் இன் 14 பாயிண்ட்ஸ்ல இருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் சேஃப். ஆனா வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த டாப் 3ல இல்ல டாப் 4ல பாக்குறப்ப ஐ ஃபீல் லைக் எஸ்ஆர்ஹெச் ஹஸ் லெஸ் ப்ராபபிலிட்டி. எனக்கு என்னமோ எஸ்ஆர்ஹெச் குவாலிஃபை ஆயிடுவாங்க அப்படின்னு தோணுது. எனக்கு வந்து புரியுது. பட் ஆனால் வந்து மேத்தமேட்டிக்கலி தே ஹாவ் அ மேட்ச் அகேன் சிஎஸ்கே. ஸோ அவங்க வந்து டெக்னிக்கலி வந்து அந்த மேட்சை தோத்தாதான் வந்து சிஎஸ்கே குவாலிஃபை ஆகும்னு புரியுது. பட் சம்ஹவ் ஐ ஃபீல் இந்த 2 மேட்ச்ல ஒரு மேட்சாவது அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு தோணுது. ஆனால் அது எந்த மேட்ச் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. மேபி ஆர்சிபி கிட்ட தோத்துட்டு திருப்பி ஆர்சிபி கிட்ட ஜெயிச்சுட்டு சிஎஸ்கே கிட்ட தோக்கலாம். அகெயின் தட் வில் பிரிங் தெம் டு 16 பாயிண்ட்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் நெட் ரன் ரேட் வில் கம் இன் டு த பிக்சர். If that is going to be the case, I think CSK have to win all their 3 matches. Correct? So number 4 வந்து I am giving to CSK. Just because of the fact, நான் அதே தான் சொன்னேன். ஐபிஎல் மாதிரி ஒரு லாங் டோர்னமெண்ட்ல மொமெண்டம் கேம் இது அப்படின்ட்டு. இது வரைக்கும் சாம்பியன்ஷிப் ஜெயிச்ச எல்லா டீமுமே அந்த லாஸ்ட் லெக்கில் ஒரு பயங்கரமான ஒரு மொமெண்டம் பிக் பண்ணி இதுதான்டா அப்படின்ற மாதிரி ஆடினவங்க தான் 95% வந்து டோர்னமெண்ட் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் இயரும் அப்படிதான். ஆர்சிபி வந்து ஆன் அண்ட் ஆஃப்ல இருந்தாங்க. அந்த லாஸ்ட் குவார்டர் வரும்போது அந்த லாஸ்ட் லெக்கில் ஒரு புடி பிடிச்சாங்க. ஐ திங்க் தே ஹவ் லேண்டட் வித் தேர் ஃபர்ஸ்ட் மெய்டன் கப். அதுதான் எனக்கு என்னமோ சிஎஸ்கேக்கு இந்த ஒரு லாஸ்ட் ஒரு 4-5 மேட்சஸாக நடந்திருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தட் ஐ எம் கிவிங் மை 4th ஸ்பாட் ஃபார் சிஎஸ்கே. இல்ல அதான் நான் ஐ ஆல்சோ அக்ரி ஃபார் சிஎஸ்கே. ஏன்னா இப்போ எல்எஸ்ஜியை வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தட் ஐ ஃபீல் இஸ் லைக் கோயிங் டு பி மஸ்ட் வின் கேம் ஃபார் சிஎஸ்கே அண்ட் வெரி ஹை ப்ராபபிலிட்டி. அதை வின் பண்ணிட்டா தே வில் பி ஈக்குவல் வித் ஹைதராபாத். ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் என்னன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டா தே வில் பி த்ரூ. ஓகேங்களா? ஜிடி மேட்ச் பத்தி ஒரி பண்ணவே வேண்டியதில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே ஹாஸ் வெரி ஹை சான்ஸ். நீங்க ஹைதராபாத் வந்து 30 சொன்னீங்க. நான் ஸ்டில் ஃபீல் பண்றது என்னன்னா பஞ்சாபுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம்.
ஜஸ்ட் ம். பிகாஸ் அவங்களுக்கு 3 மேட்ச் இருக்கு. அவங்களுக்கு அந்த ஒரு 1 பாயிண்ட் அட்வான்டேஜ். ஒரு ரெயின்னால இதாகி இப்ப வந்து ஆமா. அந்த 1 பாயிண்ட் அட்வான்டேஜ் ஆன் டாப் ஆஃப் இட் அவங்களுக்கு வந்து கீழ லோயர் டவுன் த பாட்டம்ல இருக்கிற டேபிள் டீம்ஸ் கிட்ட இருக்கு. இப்ப நீங்க மும்பை, எல்எஸ்ஜி, ஆர்சிபி அவங்களுக்கு ஓகேங்களா. ஆர்சிபி கூட விட்டுருவோம்னு வச்சுக்கோங்க. மும்பை, எல்எஸ்ஜி அடிச்சிட்டாலே தே ஆர் டன். 17 பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. ஸோ இந்த 16ல நிக்கிறவங்க எல்லாரும் காலி. ஸோ அந்த 1 பாயிண்ட் அட்வான்டேஜ் வந்து அதனால வந்து நானு வந்து பஞ்சாபுக்கு குடுக்குறேன் ஹைதராபாத்த விட. நான் வந்து அந்த ஃபிக்ஸ்சர்ஸ விட பஞ்சாபுக்கு நான் பார்க்கும்போது, ஐ திங்க் இதுவரைக்கும் 7 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சாங்க. அந்த 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் கூட அவங்க பவுலிங்னால ஜெயிக்கவே இல்ல. எனக்கு அந்த பவுலிங்னால அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் பவுலிங்னால ஜெயிச்சிருந்தா கூட, ஐ வுட் ஹவ் கிவன் டு பஞ்சாப். ஐ திங்க் தேர் வீல்ஸ் ஆர் கம்மிங் ஆஃப் அட் த வெரி பேட் டைம் அப்படின்னு நெனைக்கிறேன். நேத்து மேட்ச் அவங்க தோத்தது 100% ரீசன் வந்து அவங்களோட பவுலிங் தான். அண்ட் மும்பை யூ நெவர் நோ. மேபி எல்எஸ்ஜி கிட்ட அவங்க கண்டிப்பா வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆர்சிபி மேட்ச் இட் இஸ் 50-50. ஏன்னா 2 பேருமே வந்து அந்த டே வந்து எப்படி வேணாலும் போலாம். அண்ட் தே ஆர் கோயிங் டு பிளே இன் தரம்சாலா. ஸோ ஹை ஸ்கோரிங் வென்யூவா இருக்க போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி அவங்க கம்ஃபர்டபுள்னு சொல்லணும்னா ஒரு பாயிண்ட் நான் எல்எஸ்ஜி கிட்ட மட்டும் தான் கொடுப்பேன். மீதி 2மே இட் வில் பி டச் அண்ட் கோ அப்படின்றதுனால ஐ எம் ரூலிங் அவுட் பஞ்சாப். ஐ நோ இட் இஸ் அ வெரி பிக் கால் ஃபர்ஸ்ட் 7 மேட்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறமா. பட் somehow I feel சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச் will get through for the next 2 spots அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் எனக்கு சீரியஸ்லி தெரியல. சம்திங் இஸ் ராங் இன் ராஜஸ்தான் ராயல்ஸ். மேபி அந்த மொமெண்டம் அவங்க கிட்ட இப்போ நான் பார்க்கல அப்படிங்கிறது தான் நினைக்கிறேன். பட் ஸ்டில் தே ஆர் வெரி மச் இன் டு த கேம். நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு ஃபிக்ஸ்சர்ஸ் இல்லையா. மேலே இருக்க எந்த கண்டெண்டர்ஸ் கூடயுமே அவங்க மேட்ச் ஆடலை. எல்லாமே லோவர் டிசி, எல்எஸ்ஜி, மும்பை எல்லாமே லோவர் ஆர்டர் டீம் கூட ஆடுறாங்க. மேபி அதை அவங்க அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே இருக்க டீம் நிறைய தடவை டோர்னமெண்ட்டை அப்செட் பண்ணதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்படி நடக்கிறதுக்கும் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அதான் நான் சொல்கிறேன்ல, ரொம்ப கெயாட்டிக்காக ரொம்ப டிராஃபிக் ஜாமாக இருக்குது. ஐ திங்க் இன்னும் ஒரு 2-3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு ஓரளவுக்கு பிக்சர் கிடைக்கிறதுக்கு. மேபி 1-2 யார் போவாங்க அப்படின்னு கிடைக்கிறதுக்கே நம்மளுக்கு வந்து இதாகும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களோட ஃபைனல் தாட்ஸ் என்ன சொல்லுங்க. வில் wrap up. இல்ல அதான் வியூவர்ஸுக்கு வந்து நான் என்ன கொஸ்டின் கேட்க வரேன்னா, மேபி ஜிடிஏ தவிர்த்து யாரு கண்டிப்பா ஒரு டீம் குவாலிஃபை ஆவாங்க, யாரு கண்டிப்பா ஒரு டீம் குவாலிஃபை ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பட் ஓவரால் அதான் நீங்க சொன்ன மாதிரி டாப் 4 வந்து கேட்டிக்கா இருக்கு. அகைன் எப்படி ஒரு சின்ன விஷயங்கள் மூவ் ஆனாலும் வேற ரிசல்ட்ல தான் போய் முடியும் போலது. என்னைய பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி லாங் டோர்னமெண்ட்ல வந்து சும்மா ஒரு 2 மேட்ச் ஜெயிச்சோம் அப்படிங்கிறது இல்ல. கன்சிஸ்டன்டா எந்த டீம் பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுதான் வந்து இந்த பிளே ஆஃப்ல குவாலிஃபை ஆவாங்க அப்படின்னு. கண்டிப்பா வரப்போற மேட்சஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. நாக் அவுட் மாதிரி இருக்க போகுது. நீங்க எந்த மேட்ச்க்காக ரொம்ப வெயிட் பண்றீங்கன்றதையும் சேர்த்து கமெண்ட்ல சொல்லுங்க. Until meet you next video, signing off Vikram. And Master, thank you.